திரு பழ கருப்பையாவுடைய சகோதரன் மகனும் டைரக்டர் கரு பழனியப்பனுடைய ஒன்றுவிட்ட சகோதரமான இந்த முஜாஹித் இஸ்லாத்தை ஏற்றது அந்த பயணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வாயிலே கேளுங்க அதை போல இருக்கும் அதில். ஆனால் ஏன் வந்தோம் நம்ம அப்படிங்கிற விஷயம் இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குது. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இஸ்லாத்துக்கு வர்ற எல்லாருக்கும் பல குழப்பங்களும் பல கேள்விகளும் எல்லாருக்குமே இருக்கும். ஹிதாயத் அப்படிங்கிறது ஒரு நூறு, அது ஒரு ஒளி. ஆய்வு செய்கிறதுனாலையோ இல்லை சிந்திக்கிறதுனாலையோ இந்த ஒளி கிடைக்காது. இதெல்லாம் யாரும் தன்னுடைய திறமையை கொண்டோ ஆராய்ச்சி செஞ்சோ, ஆய்ந்து அறிதல், நன்றாக சிந்தித்தல், இதுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல இங்கே பெரிய பிச்சு கிடச்சிருக்கணும், பலர் பெரிய பிச்சுக்கு முதல்ல கிடச்சிருக்கணும். இதெல்லாம் அதுக்கு பின்னணி இல்லை. இது ஒரு நூறு, ஒரு ஒளி. அது எப்படிப்பட்ட ஒளி அப்படின்னா, கண் பார்வையற்ற ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கண் பார்வையற்ற ஒருவர், பார்வை இல்லை அவருக்கு, வாழ்க்கை முழுக்க 20-30 வயசு வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. பார்வையற்ற ஒரு மனிதர், அவருக்கு 20-30 வயசுக்கு பிறகு பார்வை கிடச்சிச்சு, இந்த உலகத்தை பார்க்குறாரு. அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு இதை பிறப்பால முஸ்லீம்கள் இதை உணர முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்தவங்களால் அதை உணர முடியும். அது ஒரு ஒளி, அது ஒரு வெளிச்சம். எங்கேயோ இருட்டுக்குள்ளே கறந்து நம்மளை கொண்டாந்து வெளிச்சத்தில் விட்ட மாதிரி இருக்கும். சகோதரர் உணர்ந்திருப்பார். அதை பிறப்பால முஸ்லீம்கள் எவ்வளோ அதை உணர்ந்திருப்பாங்கன்னு தெரியல. பெரிய ஒரு வெளிச்சம். அது அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். வேற தன்னுடைய திறமையாலேயோ இல்லை நம்முடைய அறிவை கொண்டோ பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஹிதாயத். எவ்வளோ பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் தான் கொடுக்கணும் ஒருத்தருக்கு. அல்லாஹ் கொடுத்தா அந்த ஹிதாயத். ஆய்வுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். உள்ளே வந்தோன்னே எத்தனையோ குழப்பம். அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க. அதாவது பல தலைமுறைகளாக முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. புதிதாக ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்கிறான்ல, அவன் ஏற்கனவே இருந்த மதத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அந்த கொள்கைகள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த இஸ்லாத்துடைய கொள்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற நான் உள்வாங்கினது பிறகு அவனை அறியாமலே அவனை சரண்டர் ஆகிறான். அதனால தான் நம்ம பெரும்பான்மையான முஸ்லீம்கள், பல தலைமுறைகளாக உள்ள முஸ்லீம்களோட புதிதாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய முஸ்லீம்கள் ரொம்பவும் பிடிப்போடு இருப்பாங்க. அதுதான் நம்ம சகோதரர் கரு பழனியப்பனுடைய சகோதரர் நம்ம பார்க்குறோம் முஜாஹிதிட்ட. இது இவர்கிட்ட மட்டும் இல்லைங்க. பொதுவாக ஏஆர் ரஹ்மானை எடுத்துங்க, யுவன் சங்கர் ராஜா எடுத்துங்க, அவர்களாம் அந்த நான் விட்டு கொடுத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டு எந்த அளவு பிடிப்பாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதற்கான காரணம் சகோதரர் முஜாஹிது சொன்ன அந்த காரணம் தான்.